அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? நிச்சயம் இதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி மீன ராசி என்பது 12வது ராசியாகும். இந்த மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதியில் 4 பாதங்களும் ரேவதியின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் ஆவார்கள். மீன ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ஓரிடத்தில் சில மணி நேரம் நிலையாக நிலைத்திருப்பது இவர்களுக்கு இயலாத காரியம். இந்த ராசியில் பிறந்த மிகச்சிலருக்கே இது சாத்தியம். அது மட்டுமில்லாமல் இவர்கள் ஆன்மீகம், கலை, படகு ஓட்டுதல் போன்ற ஏதாவது ஒன்றில் இணைந்திருப்பார்கள். படைப்பாற்றல் மிக்க, கலை சம்பந்தமுள்ள, அவசர சூழ்நிலை இல்லாத இடங்களில் இவர்களை காண முடியும். உலக விஷயங்களில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்காது. சொத்து, பணம், பொருள், அதிகாரம் இவர்களை பெரிதாக கவராது. எனினும் பணத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. பேராசையற்றவர்கள். எதிர்காலத்தை பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள். கடந்த காலத்தை பற்றிய உள்ளார்ந்த அறிவிருக்கும். நிகழ்கால பிரச்சனைகளை பெரிதும் போக்கும் குணம் இருக்கும். வாழ்வில் எதிர்நீச்சல் போடுவதுதான் இவருக்கு உகந்த செயல். ஆனால் நீர் போகும் பாதையில் சென்று வாழ்வை பாலாக்கி கொள்ளும் குணம் உண்டு. இவர்களுக்கு எதிரான கடுமையான கருத்துக்கள் மனதை காயப்படுத்தும். அது மட்டுமில்லாமல் வார்த்தை கூட இவரை காயப்படுத்தாது. எளிதில் கோபப்பட மாட்டார்கள். வன்முறையில் இறங்க மாட்டார்கள். எல்லை மீறினால் சற்று கடுமையாக பேசுவார்கள். பொதுவில் எதையும் அமைதியாகவே அணுகும் குணம் உள்ளவர்கள். பொதுவில் சிறிய அழகான கால்களை கொண்டவர்கள் அல்லது அகன்ற பெரிதான கை கால்களை கொண்டவர்கள். மென்மையான தோல் மற்றும் கூந்தலை கொண்டவர்கள். பொதுவாக சற்று பெரிதான முன்னோக்கிய கண்களை கொண்டவர்கள். ஒருவித நளினம் இவர்களிடம் வெளிப்படும். குளிர்ந்த நீர், தேநீர் போன்றவற்றை விரும்பி அருந்துவார்கள். மதுவை வெறுக்கும் குணம் பலருக்கு உண்டு. ஆனால் மதுவினால் கெட்டு போகும் குணமும் பலருக்கு உண்டு. உலகத்தை மிக அழகான, சுகமான ஒன்றாக பார்க்க விரும்பக்கூடியவர்கள். அந்த வகையில் இந்த மீன ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தேவதைகள் உலகில் இருந்து நேரடியாக வந்திறங்கிய தோற்றத்துடன் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தை எனினும் தான் எண்ணியதை மற்றவர்களை கவர்ந்து கொள்வார்கள். சற்று வளர ஆரம்பிக்கும் போதே ஒரு கற்பனை உலகத்தில் வாழ ஆசைப்படும். தினசரி நடவடிக்கைகளிலிருந்து மாறுபட்டு செய்யும் செயல்களில் ஆர்வம் காட்டுவார்கள். கால அட்டவணையை பின்பற்றுதல், தினசரி செய்ய வேண்டியதை குறித்த காலத்தில் செய்வது இவரது இயல்புக்கு எதிரானது. தனக்கு தோன்றும் போதுதான் விரும்புவதை செய்வாரே அன்றி கடமைக்காக செய்வது பிடிக்காது. தான் நினைத்ததை சாதிக்க அழுது கூச்சல் போட்டு கலவரம் செய்ய மாட்டார்கள். ஆனால் நமக்கு பிடிபடாத தன் சிறப்பு தன்மையால் காரியம் சாதித்து கொள்வார்கள். இவர் மீது நாம் அதீத கவனம் செலுத்த வேண்டும் என்று, உற்சாகமூட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஏனெனில் இவருக்கு தன் திறமை மீது நம்பிக்கை இல்லை. எனவே எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஒத்துழைப்பு, உற்சாகம் தர வேண்டும். இவருக்கு தனிமை தேவைப்படும் போது புரிந்து கொண்டு தனித்திருக்க விட்டுவிட வேண்டும். ஆசிரியர்கள் அக்குழந்தைகள் எந்த மாதிரியானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள இயலாமல் குழம்பி போவார்கள். இவர்களுடைய படிக்கும் முறை வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். தான் ஏற்படுத்திய முறையை தவிர மற்றவரோடு ஒத்து போக மாட்டார்கள். பல மீன ராசி குழந்தைகள் கலை, ஓவியம், இசை, நடனம் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். அனைத்து வகை புத்தகங்களும் பிடிக்கும். இவர் சிறந்த கதாசிரியராக இருப்பார்கள். கணிதம் ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும். பின்னர் அதன் சூட்சமங்களை புரிந்து கொள்வார்கள். பொறுப்பற்ற தன்மை இருக்கும். எளிதில் மனம் காயப்படுத்திக் கொள்வார்கள். இள வயதிலேயே தமது சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் விஷய ஞானமும் கருணையோடும் மற்றவரை அணுகும் குணமும் இருக்கும். மற்றவர்கள் இவர்களை பொய்யர்கள் என்று கூறும் சூழல் ஏற்பட்டாலும் கோழைத்தனமும் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணமும் இல்லாதவர்கள். இந்த மீனராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்த ஆண் நாம் விரும்புகிறவரும் அல்லது நாம் வெறுக்கின்றவராகவும் இருக்கக்கூடிய மாறும் தன்மை கொண்டவர். இவர் பலவீனமானவர் அல்ல. செய்ய வேண்டிய நேரத்தில் ஒன்றை செய்யாமல் காலம் தாழ்த்தி அடைய வேண்டியதை தவற விடுபவர்கள் அவர். ஆனால் அவருடைய ஆழ்ந்த உள்ளுணர்வும் புத்திசாலித்தனமும் நல்ல குறிக்கோள்களை அடைய உதவும். இவர் போதும் என்று தன் கனவுலகில் வாழ்ந்தாலும் மனைவி, குடும்பம் என்று வரும்போது ஏற்படும் சிக்கல்கள் துன்பத்தை தரலாம். இவர்களால் எளிமையான வாழ்க்கையை குறைந்த வருமானத்தில் நிறைவாக நடத்த முடியும். இவர்களுக்கு மனைவியாக இருப்பவர்கள் இவருக்கும் சேர்த்து உழைப்பது நல்லது. காதல் வாழ்க்கையில் குறைவின்றி ஈடுபடுவார்கள். இவருடைய கலை வாழ்க்கைக்கு யாராவது
உறுதுணையாக இருந்தால் சிறந்த ஓவியராகவோ எழுத்தாளராகவோ இசை வல்லுநராகவோ மாறக்கூடிய திறமையுடையவர் இந்த ராசியில் பிறந்தவர். வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டால் படம் புகழ் இரண்டை பெற முடியும். அது மட்டுமில்லாமல் இவர்கள் வஞ்சகம் இல்லாதவர்கள், ஒரு சர்ப்பமாக பேசாதவர்கள், யாரையும் இப்படித்தான் என்று வரையறுக்க மாட்டார்கள். யாரிடமும் பரிவு காட்டுபவர்கள். நண்பர்கள் இவரிடம் தனது பிரச்சனைகளை கூறி ஆறுதல் அடைவார்கள். இவர் எதையும் தெரிந்து கொள்ள எண்ணுவார்கள். எதற்காகவும் அதிர்ச்சி அடைய மாட்டார்கள். இந்த மீன ராசியில் பிறந்த ஆண்கள் சில நேரங்களில் விளைவை யோசிக்காது பேசிவிடும் குணம் உண்டு. ஆனால் சற்று எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தினால் எந்த ரகசியமும் அவரிடமிருந்து வெளிவராது. பொதுவாக அமைதியாக மென்மையாக பேசும் தன்னுடையவர்கள். தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள். எனினும் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக தன் வேலையை விட்டு அலைபவர்கள். மற்றவர் பிரச்சனைகளுக்கு கனிவாக காது கொடுத்து கேட்பவர். சில நேரங்களில் அமைதியும் ஓய்வும் தேவைப்படும். அந்த நேரங்களில் தொந்தரவு செய்யக்கூடாது. எளிதில் காயப்படும் மன உணர்வுகளை கொண்டவர். தனது குறைகளை அறிந்துள்ளதால் வெறும் வெக்கம் இவரை தாழ்த்தி கொள்ள வைக்கும். அதேபோல் இந்த மீன ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ராசி பெண் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் தன் காதலருக்கும் கணவருக்கும் அடங்கி இருப்பாரே தவிர மகனை அடக்கியாலும் எண்ணம் சிறிதும் இல்லாதவர். இவர் எதிர்பார்ப்பு என்னவென்றால் தன் கணவர் தன்னை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். தன் கணவருடைய பிரச்சனைகளை கனிவுடன் ஆதரவாக காது கொடுத்து கேட்டு அவரை சமாதானப்படுத்துவார். தனது கணவருக்கு சுகமான அமைதியை தருவார். இவர் அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எப்பொழுதும் மென்மையான பெண் தன்மையோடு இருப்பது சிறப்பானது. இவருடன் சிறிது நேரம் பேசினால் ஆணின் மனம் லேசாகிவிடும். தனது ஆண் மகனை எதற்காகவும் குறை சொல்லி பேச மாட்டார். திருமணத்திற்கு பின்னர் அவரை குறைகளை காட்டுவார். சில நேரங்களில் அது அவரை காயப்படுத்துவது போல் இருந்தாலும் பொதுவில் நல்ல தன்மையுடையவராக இருப்பார். போராட்ட சூழலுக்கு தன்னை அமைதியாகவும் மிகச் சிறப்பாகவும் தக்க வைத்துக் கொள்வார். எனினும் தான் மனதளவில் காயப்பட்டு விட்டால் கோபத்தில் தனிமையில் பிரச்சனையில் இருந்து தப்பிப்பதற்காக தத்தளிப்பார். அதுவே அவருக்கு விஷமாகவும் மாறும். எனினும் பொதுவில் இந்த ராசி பெண்கள் இது போன்ற வேறுபட்ட மனநிலைகளை சீராக்கி கொண்டு செல்லும் குணமுடையவர்கள். சில நேரங்களில் சாதுரியமாகவும் ஏமாற்றும் தன்மையுடையவர்களாகவும் இருப்பார்கள். இன்னும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவில் கனவுலக சஞ்சாரியாகவும் இருப்பார்கள். ஆனாலும் செய்ய வேண்டிய குடும்ப கடமைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் தன்மையும் நேர்த்தியான உடையணியும் பாங்கும் கொண்டவர்கள். இவை அனைத்தையும் நமது சிறிய வருவாயில் முடிக்கும் திறமை உண்டு. இந்த மீனராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களில் பலவிதமான மனநிலையை கொண்டிருப்பார்கள். உணர்வு வயப்பட்டும் இருப்பார்கள். தோல்வி மனப்பான்மையாலும் தாழ்வு மனப்பாங்கினாலும் அல்லுறுவார்கள். இவர் கற்றுக்கொள்ள வேண்டிய கடினமான பாடம் அதனில் தன் மீதுள்ள நம்பிக்கையின்மையும் தனது கோழைத்தனத்தையும் தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான். அது மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான அன்பு தருவார். தன் கணவருக்கு உரியதை மறுக்க மாட்டார். சிறுவர்களின் வெட்க உணர்வையும் வயதுக்கு வரும் சூழலுக்கு வயதுக்கு வந்த விடலை பெண்களின் சிக்கலையும் புரிந்து கொள்வதில் இவருக்கு நிகர் யாரும் இல்லை. தனக்கு குழந்தையாக இருக்கும் போது கிடைக்காதது தற்போது தன் குழந்தைகளுக்கு கிடைக்க எந்த தியாகமும் செய்யக்கூடியவர்கள்.